எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த நாளையில உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த நாள் கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நடந்த சம்பவம் தான். அந்த நடந்த சம்பவத்த இந்த நாளில சர்ச்சில பாஸ்டர் சொல்லும்போது, எனக்கு அப்படியே ரொம்ப மனச தொட்டுச்சு. அத உங்ககிட்ட நான் இந்த நாள்ல ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். எப்படி என்ன காரியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு சர்ச்சில வந்து ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவர் ஒருத்தர் இருந்திருக்காரு. மனநலன்னா அவரு ரொம்ப மென்டலுன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் அவருக்கு கொஞ்சம் கொஞ்சம் சிலவங்க இருப்பாங்க. ஏதாவது ஒரு காரியத்துல அவங்களுக்கு அ ம் புரியாது. அது என்ன ஏதுன்னு புரியாது. சின்ன குழந்தைத்தனமா இருப்பாங்க. அந்த மாரி அந்த அண்ணா இருந்திருக்காங்க. சர்ச்சில வர்றவங்க எல்லாரையுமே ரொம்ப நல்லா உபசரிப்பாங்களாம். "வாங்க, உட்காருங்க, தோத்திரம்" அப்படி சொல்லி சேர் எடுத்து போடுவாங்களாம், உட்கார வைப்பாங்களாம், எல்லாமே பண்ணுவாங்களாம். ஆனா, அவங்களுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டவர் தான். ஆனா, சிலவங்களுக்கு வந்து அது பிடிக்கும். ரொம்ப நாளா சர்ச்சிலேயே பழகி இருந்தவங்களுக்கு, வாப்பா, சரிப்பா" அப்படின்னு சொல்லிட்டு உட்காருவாங்க. ஆனா, சிலவங்களுக்கு வந்து புதுசா வர்றவங்களுக்கு பிடிக்காது. "என்ன இவர கொண்டு வச்சிருக்கு? சி சி சி. சரி போ. நாங்க பார்த்துக்குறோம்" அப்படி இப்படின்னுட்டு சொல்லிருவாங்க. அது அவருக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. இருந்தாலும் சரி, அ நம்மள மதிக்கிறவங்க கிட்ட நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவரும் அதே மாரியே சர்ச்சுக்கு உண்மையா ஊழியம் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அதே மாரி அவருக்கு ரொம்ப பிடிச்சமான காரியம் என்ன அப்படின்னா, வர்றவங்கள எல்லாரையும் உபசரிக்கணும். யாருக்காவது ஏதாவது வேணுமா? ஏதாவது தேவைப்படுதா? அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்பாராம். ஆனா, அவர் பேசுறது வந்து நெறைய பேருக்கு புரியாது. அங்கேயே இருக்கிறவங்களுக்கு புரியும். மற்றவங்களுக்கு புரியாது. அந்த "ஏம்மா அங்கங்கம்மா வாயா" அப்படி சொல்லுவாராம். அது வந்து சிலவங்களுக்கு புரியாது. அப்போ ஒரு நாளு அவர் வந்து திடீர்னு அவர்ட்ட ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டுச்சாம். சிலவங்க மென்டலாவே இருந்துட்டு திடீர்னு நல்ல ஆளா பார்த்தா எல்லாருக்கும் எப்படி இருக்கும்? "அடப்பாவி! நேத்து வரைக்கும் மெண்டலா கிடந்தான். இன்னைக்கு என்னடா இப்படி ஆயிட்டான்?" அப்படிங்கிற மாரி அவரிடத்துல கொஞ்சம் மாற்றங்கள் ஒரு வாரமா தெரிஞ்சுச்சு. உடனே ஒருத்தர் அவர்ட்ட வந்து அவர்ட்ட வந்து எல்லா காரியமும் அந்த அண்ணன் சொல்லுவாராம். சொன்னா அவருக்கு கொஞ்சம் கொஞ்சம் புரியுமாம். அப்போ ஒரு நாளு அவர்கிட்ட வந்து சொன்னாராம், "நான் சொப்பனத்துல ஏசப்பாவ பார்த்தேன்" அப்படின்னு. உடனே என்னது ஏசப்பாவ பார்த்தேன்ட்டு சொல்றானே இது, இவன் சொல்றது நம்மளுக்கு புரியுதா? புரியலையா? அப்படின்ட்டு என்ன என்ன விஷயம்னு எச்சட்றா சொல்லுவான் சொன்னேன். ஆமா அப்படின்னுட்டு சொல்லி சொன்னோன்னே, "சொப்பனம் கண்டியா?" அப்படின்னோனே, "யார் வந்தா?" அப்படின்னே, "அம்மா இவ்வளோ நாள் சொன்னேன் ஏசப்பா வந்தாரா? சொப்பனத்துல பார்த்தியா?" அப்படின்னோனே, "ஆமா, நான் சொப்பனத்துல ஏசப்பாவ பார்த்தேன்" அப்படின்னு சொன்னோனே, "ஆமா இவனுக்கு பைத்தியக்காரனுக்கு வேற வேலை இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு, "அப்படியா? சரி, சரி. நானும் தான் சொப்பனத்துல கண்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவரும் விட்டுட்டாராம். அதுக்கப்புறம் திருப்பி மறுபடியும் அவனிடத்து அவங்க இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னா, அவரு இன்னும் 2 நாள் கழிச்சு நல்லா பேண்ட் ஷர்ட் போட ஆரம்பிச்சுட்டாராம். எப்பவுமே லுங்கி கட்டிட்டு, இல்ல டவுசரோட அப்படி சர்ச்சுக்கு வர்றவரு, பேண்ட் ஷர்ட் அவங்க அப்பா எடுத்து பேண்ட் ஷர்ட் போட ஆரம்பிச்சாராம். உடனே "என்னல நல்லா தானேல இருந்தா, திடீர்னு உனக்கு என்னடா ஆச்சு? இப்படி மாறிட்டா? ஆளே வித்தியாசமா ஆயிட்டா? அழகா இருக்கே" அப்படின்னோனே, "ஏசப்பா என்னைய டெய்லி சொப்பனத்துல வந்து கூப்பிடுறாங்க. கைய கைய கூப்பிடுறாங்க, பிடிக்கிறதுக்குள்ள போயிடுறாங்க. கைய இப்படி தொட வர பிடிக்கிறதுக்குள்ள போயிடுறாங்க. அப்ப நான் ஏசப்பாவ தொடரணும், ஏசப்பாட்ட வரணும்னா, நான் அழகா இருக்கணும்ல. அழகா இருந்தா தானே ஏசப்பா என் மேல பிரியமா வச்சிருப்பாங்க. என் மேல பிரியமா இருப்பாங்க. ஏசப்பாவே நான் பார்த்துட்டேன். ஆனா ஏசப்பா கிட்ட நான் போணும்னா, நான் அழகா இருக்கணும்ல, நல்ல ட்ரெஸ்லாம் மாட்டிக்கிடணும்ல" அப்படின்னுட்டு சொல்லி சொன்ன உடனே, அவருக்கு ஒண்ணுமே ஓடலையாம். என்னடா இவன் நேத்து வந்து ஏசப்பா பார்த்தேன்னு சொன்னா, இன்னைக்கு வந்து ஏசப்பா கையில வச்சு கூப்பிடுறாங்கன்னு சொல்றான். ஆளே வித்தியாசமா மாறிட்டான். ஆள் டிப்டப் ஆயிட்டான். என்னன்னே புரியலையே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு அவருக்கு நல்லா தான் இருந்தாராம். எந்த குறை அவருக்கு வந்து மனநலம் மட்டும் தான் பாதிக்கப்பட்டவர். மற்றபடி எந்த நோய் எதுவுமே கிடையாது. திடீர்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த நாள் அவர் இறந்து போயிட்டாராம். இறந்து போன உடனே எல்லாரும், "ஐயய்யோ! நல்லா தானே இருந்தா, செத்துட்டானே செத்துட்டானேன்னு" அவங்களுக்குலாம் ஒண்ணும் தெரியாது. ஆனா இவருக்கு மட்டும் சர்ச்சுல வர்ற இந்த அண்ணாக்கு மட்டும், அவர் டெய்லி வந்து வந்து ஒவ்வொரு காரியங்கள் இந்த 4 நாட்கள் சொன்ன காரியங்கள் எல்லாம் அவர் மனசுலயே பதிஞ்சிருந்துச்சாம். ஃபர்ஸ்ட் நாள் என்ன சொன்னாரு? "ஏசப்பா கனவுல வந்தாரு, நான் பார்த்தேன்" அப்படின்னு சொன்னாரு. 2வது நாள் என்ன சொன்னாரு? "ஏசப்பா வந்து கைய தொட்டாரு, என்ன வந்து வா வான்னு கூப்பிட்டாரு, நான் தொடுறதுக்குள்ள ஏசப்பா மறைஞ்சிட்டாரு" அப்படின்னாரு.
அதுக்கு பிறகு வந்து என்ன சொன்னாரு, ஏசப்பா நான் கூடும்போது நான் வந்து அழகான ட்ரெஸ் போட்டிருக்கணும்ல, ஏசப்பா கிட்ட போகும்போது நான் அழகா இருக்கணும்ல அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு பிறகு அப்படியே அவர் இறந்து போயிட்டார். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம எத்தனையோ ஜெபிச்சிருப்போம், எத்தனையோ நாள் உபவாசம் இருந்திருப்போம், எத்தனையோ தேவைகளுக்காக நம்ம ஆண்டவரோட நெருங்கியிருப்போம். ஆனா நம்மளுக்கு இந்த அனுபவம் இருந்துச்சா? நம்மளும் கடைசி நாட்கள்ல வாழ்ந்து கொண்டு இருக்கோம். நம்மளுக்கும் இந்த அனுபவம் இருந்ததா? அவரு சாதாரண ஒரு மனநல பாதிக்கப்பட்டவருக்கு ஆண்டவர் வந்து அவருடைய கடைசி நாட்கள்ல அவரை எடுத்து போறதுக்கு போது கூட அந்த அந்த இத அவருக்கு காண்பிச்சிருக்காரு சொப்பனத்துல. நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்கோம்? நம்ம வந்து அவர வந்து அப்போ அந்த சர்ச்சில அவரு மரித்த பிறகு அழுதாங்களாம் நெறைய பேர் சொல்லி. ஐயய்யோ! அவன நம்ம வந்து ஒரு அற்பமா நினைச்சேனே! அவன் கிட்டத்துல வந்தா கூட "ஏ சீ போ" அப்படின்லாம் சொன்னேனே! ஆனா அவன் தான் இந்த நாள்ல பரலோகத்துக்கு போயிருக்கான் அப்படின்னு நினைக்கும்போது, நம்மளுக்கெல்லாம் நம்ம தான் அற்ப தூசி, குப்பை, நம்ம ஒண்ணுமில்லாத மண்பாண்டம். ஆனா அவன் வந்து ஆண்டவர் பாதத்துல அவன் வெளியேற பெற்றவன். அவனுக்கு தான் கிரீடம் வச்சு ஏசப்பா பரலோக ராஜ்யத்துக்கு கூட்டு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச உடனே ரொம்ப அவங்க வருத்தப்பட்டாங்க. ஐயய்யோ! நான் அவன திட்டுனேனே இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்துல மடியில உட்காந்துருப்பானே, நம்ம அவன திட்டுனோமே அப்படின்லாம் சிலவங்க சொல்லி சொல்லி அழுதாங்களாம். அப்ப இந்த அண்ணாக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாயிட்டான். ஐயோ! அவன் சொல்லும்போது கூட நான் அத பெருசா எடுக்கல. இன்னைக்கு அவன் உண்மையிலேயே மரிச்சு ஆண்டவர் சமூகத்துல இருப்பான். நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரு சாட்சியா சொன்னாராம். சர்ச்சே அழுதுச்சாங்க. இதே போல நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம வந்து ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழணும், சாட்சியுள்ள வாழ்க்கை வாழணும். பணம், காசு, புகழ் அது இதுன்னுட்டு பெருமையா நம்ம இருக்காதபடி நம்மளும் ஆண்டவர் சமூகத்துல நம்ம மன்றாடணும். ஆண்டவரே எனக்கும் அந்த அனுபவத்தை தாங்க இயேசுப்பா. எனக்கும் அந்த அனுபவம் எனக்கும் கிடைக்கணும். எங்க அம்மாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் பெருமைக்காக சொல்லல. கடைசி மரிக்கும்போது எங்க அம்மா என் மடியில தான் எங்க அம்மாவோட உயிர் போச்சு. ஆனா எங்க அம்மாவுக்கும் இந்த அனுபவம் இருந்தது. எங்க அம்மா எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டாங்க. நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல சாக போறேன்னு சொல்லிட்டு எல்லார்ட்டயும் மன்னிப்பு கேட்டு, எல்லார்ட்டயும் இதுன்னுட்டு லாஸ்ட்ல சத்தமா சொன்ன வார்த்தை. அவங்களால முடியல. ஆனாலும் சத்தமா சொன்ன வார்த்தை, இன்னும் "ஏசப்பா நான் தெரியாம செய்த பாவம் இருந்தா மன்னிங்க. உங்களுடைய ராஜ்யத்துக்கு எழுதிக் கொடுங்க" அப்படின்னு சத்தமா சொன்னாங்க. அப்படியே உயிர் போச்சு. இதே மாரி அனுபவம் நானும் என்னால ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணிட்டுருக்கேன். ஆண்டவரே நான் எப்போ மரிச்சானாலும் ஆண்டவரே அதுக்கு முன்னால உம்முடைய தரிசனம் எங்களுக்கு காண்பீங்க ஏசப்பா. எங்க ஒவ்வொருவருக்கும் காண்பீங்க. நாங்க ஏனோ தானோன்னு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்துல சாவோமா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனா அந்த அனுபவம் நம்மளுக்கு கிடைக்கணும். ஒவ்வொருவருக்கும் கிடைக்கணும். ஒவ்வொருவரும் ரட்சிப்புக்குள்ளாக வரணும். ரட்சிக்கப்படணும். ஏனோ தானோன்னு வாழ்றத விட்டுட்டு ஆண்டவருக்குள்ள நம்ம நெருங்குவோம். இன்னும் அதிக அதிகமா ஆண்டவரை தேடுவோம். ஓகே. பாய்.